தமிழ் சினிமால ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய செகண்ட் பார்ட் எப்படியாவது எடுத்தாகணும், ஏதாவது ஒரு ரூபத்துல அதே டைரக்டர் வச்சு அதே ஹீரோவை வச்சு செகண்ட் பார்ட் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கோன் ஒரு படம் பிச்சுட்டு போச்சு இல்ல, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சரத் இப்ப வந்து ரெண்டாவது பாகத்தை எடுத்திருக்காரு. முதல் பாகத்தை தயாரிச்ச நிறுவனமே தயாரிக்கிறதால இது அபிஷியலா ரெண்டாவது பாகம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பாபி சிம்ஹாவையும் நிக்கில் கட்ராலையும் பிடிச்சி நம்ம தந்தி டிவி மைக்க கொடுத்து பல கேள்விகள் கேட்டோம். கோ 1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம், பிரகாஷ் ராஜ் கூட நடிச்சிருக்கீங்களே எப்படி ஃபீல் பண்றீங்க, கிளாமர் காட்டுறீங்களா அப்படின்னு நிக்கி கல்ராணி கிட்ட அப்படின்னு பல சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கோ வந்து ஆல்ரெடி ப்ரூவ்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அண்ட் கோ 2ன்றது வந்து என்னன்னா சீக்வல் கிடையாது, கண்டிப்பா ஆனால் ஒரு கனெக்டிங் இருக்கு. அதுல இருக்கிற சிஎம் ரோல் தான் இங்க பிரகாஷ் ராஜ் சார் பண்ணியிருக்காரு. பட் கண்டென்ட் வைஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் வைஸ் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட். லெஜெண்ட் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு ஷூட் முடிஞ்சு, எனக்கு பெங்களூர் நாட்கள் ஷூட் முடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு திருப்பி கோ டு ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஸோ நைட் எனக்கு தூக்கமே வரல. உடனே காலைல மொதல் ஷாட் அவர் கூட இருக்கு. உடனே வந்து கரெக்டாக 6 மணிக்கு ஸ்பாட் வந்துட்டு டைலாக் வாங்கி கரெக்டாக பார்த்துட்டே இருந்தேன். வந்து எதுவுமே நம்ம வந்து எங்கேயுமே நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன இரிட்டேஷன் சாருக்கு வரக்கூடாது, ஒரு ரீடேக்ன்ற போய் அப்செட் ஆகக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது இருந்தேன். பட் சார் உள்ள வந்து ரொம்ப ஈஸி மூவ், வெரி டவுன் டு எர்த், ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு இங்கே இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கூலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நல்லா வர்றதுக்கு ஒரு கோ ஆக்டர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுலாம் ஹீ இஸ் சோ லெஜெண்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் வித். நிக்கி கல்ராணியோட கெமிஸ்ட்ரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது இருந்தது. ஒரு வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ஷீ இஸ், நல்லா துருன்னு பேசுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். ஒரு ஜெர்னலிஸ்ட்ன்றது வந்து ஒரு நல்லது நடந்தாலும் பாராட்டுறது, ஒரு கெட்ட நடந்தாலும் தட்டி கேட்குற ஒரு உரிமை இருக்கு. பிகாஸ் அவ்வளோ ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு ப்ரொஃபஷன் அது. ஏன்னா எழுதுகிற அந்த பேனா தான் மக்களுக்கு வந்து அதுதான் உண்மையாக காட்டக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அதுக்கு டிசிப்ளின்டா ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் தேவைப்பட்டது. உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுனால அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது, எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கணும்ன்றது வந்து. வெல், நிறைய ஹோம்ஒர்க் நிறைய ட்ரைனிங் எல்லாம் பண்ண தேவை இருக்குல்ல. ஏன்னா டைரக்டர் வந்து டைரக்டர் வந்து ரொம்பவே கிளியரா ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க நம்ம எல்லாரோட கேரக்டர்ஸ். பட் இங்கே அங்கே கொஞ்சம் நியூஸ் பார்த்தோம். பிகாஸ் நியூஸ் ரிப்போர்ட்டரா வந்து அவங்க பேசுறது ஒரு ஆக்சென்ட் இருக்கும், ஒரு மாடுலேஷன், ஒரு ஸ்பீட் இருக்கும். So just to adapt that konja news பார்த்தோம். Apart from that there was nothing much that I had to do because my director just made my life very easy. வித்தியாசமா எதுவும் இல்லை. It's a very cute duet between me and Bobby Simha. And glamour and over the top எதுவுமே இல்லை. It's a very normal day to day kind of a thing because it's a movie. The songs வந்து it's situational. எதுவும் dream song ஒரு glamour over எதுவும் இல்லை. It's all very situational and it's come out very very cute.